என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கீங்க. என்னங்க விளையாடுறீங்களா? போட்டோ பார்த்துட்டு தானே பொண்ணு பார்க்க வந்தீங்க. இப்போ வந்து திடீர்னு கருப்பா இருக்கேன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஃபோட்டோ பாருங்க. இதோ உங்கள் வீட்டாளுங்க எங்கள் அம்மா அப்பா காமிச்சு வச்சாங்க. பாருங்க, அதில் நீங்கள் எவ்வளோ வெள்ளையா இருக்கீங்கன்னு பாருங்க. இப்படி தான் வர மாப்பிள்ளைங்க என்கிட்ட எல்லாம் வேற ஃபோட்டோ காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நல்ல குடும்பம். தேவையில்லாம பேசாதீங்க. அப்படிதாங்க பேசுவேன். இந்த ஃபோட்டோவில் பார்க்க அழகா இருக்கீங்களே, நல்லா படிச்சிருக்கீங்களேன்னு குடும்பத்தோட பொண்ணு பார்க்க வந்தா நீங்கள் என்னடானா இவ்வளோ. சொல்ல வரத முழுசா சொல்லிடுங்க. இந்த மாதிரி வார்த்தைலாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? கருப்பா பிறந்தது என்னோட தப்பான்னு தானே? இல்லைங்க, நான் கருப்பா இருக்கேன்னு நினச்சி என்னைக்கும் கேவலமா நினச்சதில்ல. நீங்க ஏன் வெள்ளையா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற எதுக்கு? புருஷன் பொண்ணாட்டியுமா நல்லது கெட்டது நடந்து போகும்போது பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து என்னடா வெள்ளையாக்க பையனுக்கு இவ்வளோ கருப்பாக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களேன்னு சிரிச்சு பேசக்கூடாது பாருங்க. அதுக்காக தான். ஓ, அப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுதான் நீங்க வாழ்றீங்க. உங்களுக்காக நீங்க வாழல, கரெக்டா? ஆனா நான் அப்படி இல்லைங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். அவங்க யாரு என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு? இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் கருப்பா இருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட்டதும் இல்லை, வருத்தப்பட்டதும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் மற்றவங்க மனசை மட்டும் தான் பார்த்து பழகுறேன். அவங்களும் என்கிட்ட அப்படித்தான் பழகுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலான்லாம் எனக்கு தெரியல. ஆனா கலரை வச்சு மட்டும் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, வரப்போற பொண்ணுக்கும் நல்லதில்லை. பிடிக்கலன்னு நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னங்க இப்பதான் பிடிக்கலன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க? உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ தப்பா இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க லைஃப் லாங் வந்தா என் லைஃப் ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது. அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன். உங்களுக்காக காத்துட்டு